ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மூக்கு குமணம் நாக்கு குருசி சேனல். இன்றைக்கி நம்ம சிக்கன் குருமா பண்ணிக்கலாம். அதுக்காக ஏலக்காய், சோம்பு, பட்டை, லவங்கம் எல்லாம் எடுத்து இது மாதிரி மிக்ஸி ஜாரில் போட்டுக்கிட்டேங்க. தேங்காய் வந்துட்டு ஒரு 1/4 மூடி தேங்காய் போட்டிருக்கேன். அதில் வந்துட்டு முந்திரி பாதம் போட்டுக்கிட்டு இருக்கேங்க. தண்ணியில் ஊற வச்சுட்டு ஒரு 10 எடுத்திருக்கேன். கசகசா வந்துட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தண்ணியில் ஊற வச்சுட்டு தண்ணியோடு அதில் மிக்ஸி ஜாரில் விட்டுக்கிட்டேங்க. புதினா ஒரு அரை கைப்பிடி அளவுக்கு போட்டிருக்கேன். அதே அளவுக்கு கொத்தமல்லி போட்டிருக்கேன். பச்சை மிளகா ஒரு 5-6 பச்சை மிளகா போட்டிருக்கேங்க, கட் பண்ணி 2 இப்போ வந்துட்டு மூடி போட்டுட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இப்போ குக்கர் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு குக்கர் வச்சிங்க. குக்கரில் எண்ணெய் விட்டுக்கிட்டேன். சோம்பு கொஞ்சமாக போட்டுக்கலாம். சோம்பும் இந்த பட்டையும் தான் இதுக்கு ரொம்பவும் சுவையான மணமாக கொடுக்கும். இப்போ வந்துட்டு வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் இது மாதிரி கட் பண்ணி போட்டுக்கலாங்க. நல்லா வதக்கிக்கலாம். இப்போ கொஞ்சமாக புதினா போட்டிருக்கேங்க, ஒரு 10-15 இலை போட்டிருக்கேன். ஏன்னா இந்த எண்ணெயில் நல்லா அது வதங்கிச்சுன்னா ரொம்ப நறுமணத்தை கொடுக்கும். இஞ்சி பூண்டு விழுது ஒரு ஸ்பூன் போட்டுக்கிட்டேன். இந்த பச்சை மணம் போகிற வரைக்கும் நல்லா இது மாதிரி வதக்கிக்கலாம். இப்போ வந்துட்டு ஒரு தக்காளி போட்டுக்கிட்டேங்க. இதையும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வந்துட்டு ஒரு 1/4 ஸ்பூன் அளவு மஞ்சள்தூள் போட்டிருக்கேன். 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் போட்டிருக்கேன். அதே 1 ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் போட்டுக்கலாங்க. இது எல்லாத்தையும் நல்லா இது மாதிரி ஃப்ரை பண்ணிக்கலாம் பச்சை மணம் போகிற வரைக்கும். உப்பு சுவைக்கேற்ற உப்பு போட்டுக்கலாங்க. சிக்கனும் போட போகிறோம், எல்லாத்துக்கும் சேர்த்த மாதிரி உப்பு போட்டுக்கிட்டேன். சிக்கன் நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை போட்டுக்கலாம். சிக்கன் போட்டு இந்த மசாலாலேயே நல்லா வதங்கி வரணுங்க, கலர் சேஞ்ச் ஆகிடணும். அது வரைக்கும் இது மாதிரி நல்லா 2-3 வாட்டி மூடி போட்டு வதக்கிக்கலாம். எல்லாம் மிக்ஸ் ஆகிடுச்சிங்க, மூடி போட்டுக்கலாம். மூடி போட்டு ஒரு 3 நிமிஷம் நல்லா வதங்கி வந்தது. மூடி எடுத்து பார்த்தா இது மாதிரி இருக்குது. ஒரு வாட்டி திரும்பவும் இது மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த சிக்கன் கலர் பிங்கிஷ் போயிட்டு நல்லா வெள்ளையாக வர வரைக்கும் நல்லா அந்த வேகிற வரைக்கும் இதே மாதிரி பண்ணிக்கலாங்க. இது மாதிரி நல்லா கலர் வந்திருக்கு பாருங்கள். ஒரு 50% வெந்து வந்திருக்கும் இப்போத்துக்கு. இது மாதிரி வெந்ததுன்னா நம்ம முன்னாடியே தண்ணி விட்டோம்னா அது வாசனை வருங்க, நீச்ச வாசனை வரும், கொஞ்சம் சிக்கனோட வாசனை. அதனால இது மாதிரி நல்லா வதங்கிக்கிட்டு அப்புறமா மசாலாலாம் போட்டு தண்ணி விட்டு குக்கர் மூடி போட்டோம்னா ரொம்ப சுவையாக இருக்கும். இப்போ வந்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற விழுது போட்டுக்கலாம். அதோடு சேர்த்து மிக்ஸி கழுவின தண்ணியும் விட்டுக்கலாங்க. நமக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ தண்ணி இப்போ விட்டுக்கலாம். இது கொஞ்சம் அதிகமாக தண்ணி விட்டாலும் சூப்பராக இருக்கும். நான் வந்துட்டு இன்றைக்கி கொஞ்சம் கெட்டியாகவே பண்ணுறேன், எனக்கு இட்லிக்காக வேணுன்றதுனால. நம்மளுக்கு சூப் மாதிரி வேணும் அது மாதிரின்னா கொஞ்சம் தண்ணியாக கூட வச்சுக்கலாங்க, ரொம்பவும் சுவையாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம்.
இப்போ ஒரு அரை கிளாஸ் தண்ணி விட்டுருக்கேங்க. இப்போ உப்பு எல்லாமே கரெக்டாக பார்த்துக்கலாம். உப்பு கம்மியாச்சுனாலும் காரம் கம்மியாச்சுனாலும் இப்போ போட்டுக்கலாங்க. லாஸ்ட்டில் வந்துட்டு மிளகு பொடியும் போடுவோம். 2 விசில் வச்சு இறக்கிட்டேங்க. பாருங்கள், 2 விசில் வச்சா நல்லா வெந்து வந்துடுச்சு. எண்ணெய் எல்லாம் நல்லா மேலே மிதங்கிடுச்சு. இது உங்களுக்கு அதிகமாக தம்பிடுங்க, எண்ணெய் நிறைய இருக்குன்ற மாதிரி. ஒன்றும் இல்லை, நம்மளுக்கு அது மிக்ஸ் பண்ணோம்னா எல்லாம் கரெக்டாக இருக்கும். ரொம்பவும் சுவையான சிக்கன் குருமா ரெடி ஆயிடுச்சு. ஃபைனலாக இப்போ வந்துட்டு கொஞ்சமாக நெய் விட்டுக்கிட்டேங்க. அது நல்ல மணத்தை கொடுக்கும். ஒரு 2 ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் விட்டுக்கோங்க. இது குருமாவுக்கு ரொம்ப மணமாக இருக்கும். மிளகு பொடி, கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு, நான் வந்துட்டு இன்றைக்கி இது இட்லியோடு சாப்பிட போகிறேங்க. ரொம்பவும் சுவையாக இருக்கும். ரொம்ப சுவையாக இருக்குங்க. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இன்றைக்கி வந்துட்டு நான் இட்லியோடு சாப்பிட்றேன். பாருங்கள், எவ்வளோ நல்லா திக்காக கிரேவி வந்திருக்கு. இது சுட சுட சாதத்துக்கு, இடியாப்பத்துக்கு, சப்பாத்தி, பூரி, பரோட்டா எல்லாத்துக்குமே நல்லா இருக்குங்க. பாருங்கள், இட்லி இது மாதிரி வச்சோம்னா எவ்வளோ நல்லா உரிச்சிக்கும், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது குருமா வந்துட்டு நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே வியூவர்ஸ், நான் இட்லியோடு என்ஜாய் பண்ணுறேன். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துக்கோங்க. ஓகே வியூவர்ஸ், பாய்.